அது ஒரு மாலை நேரம். பனிக்காலத்தின் கடும் குளிர் முழு நகரத்தையும் மௌனமாக சூழ்ந்திருந்தது. வழக்கம் போல் ஆற்றங்கரையோரமாக அரசன் ருத்ரதேவன் தம் அமைச்சரான விவேகனுடன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். காற்று ஊசி போல குத்தியது. உடலை அல்ல, எலும்புகளையே நடுங்கச் செய்த குளிர். அந்த நொடியில் அரசரின் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் உதித்தது. விவேகா, இந்த கடும் குளிரிலும் இந்த பனியிலும் ஒருவன் முழு இரவும் ஆற்று நீரிலும் நின்று கொண்டிருக்க முடியுமா? குளிரில் நடுங்கிய விவேகன் சிறு சிரிப்புடன் சொன்னார். என்னால் இயலாது அரசே. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. உன்னால் இயலாது என்பது எனக்கு தெரியும் என்ற அரசர் ஒரு கணம் நின்று, ஆனால் யார் ஒருவர் முழு இரவும் ஆற்று நீரில் நின்று காட்டுகிறாரோ அவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும் என்று நாளை காலை முரசறைந்து அறிவியுங்கு. அரசி, இது கொஞ்சம் என்று விவேகன் பேசத் தொடங்கிய போதே, நான் சொன்னபடி முதலில் செய், பிறகு விளக்கம் கிடைக்கும். அரசர் அரண்மனைக்கு திரும்பினார். மறுநாள் காலை அந்த அறிவிப்பு நகரமெங்கும் ஒலித்தது. அந்த செய்தியை கேட்ட ஒரு வறுமையில் வாடிய ஏழை மனிதன், இந்த பரிசு கிடைத்தால் என் குடும்பம் பிழைக்கும். தைரியத்தை திரட்டி அவன் அரண்மனைக்கு வந்தான். இன்று இரவு முழுவதும் ஆற்று நீரில் நின்றால் மட்டுமே பரிசு. 2 காவலர்கள் அவனுடன் அனுப்பப்பட்டனர். குளிர், நடுக்கம், வலி அனைத்தையும் உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு அந்த ஏழை மனிதன் முழு இரவும் ஆற்றுக்குள் நின்றான். காலையில் அவனை அரசரின் முன் அழைத்து வந்தனர். இவன் முழு இரவும் ஆற்றில் நின்றானா? ஆம் அரசே. இந்த கடும் குளிரை நீ எப்படி தாங்கினாய்? அரசே, இரவு முழுவதும் அரண்மனையில் தெரிந்த விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே நின்றேன். அதுவே என் மனதை தாங்கிக் கொள்ள உதவியது. அரசரின் முகம் ஒரே நொடியில் கடுமையாக மாறியது. அப்படியென்றால் உனக்கு பரிசு இல்லை. அரண்மனை விளக்கின் சூர்ப்பில் நீ குளிர் காய்ந்திருக்கிறாய். அதனால் இந்த போட்டி செல்லாது. ஏழை மனிதனின் கண்கள் கலங்கின. அரசே, இது நியாயமா? காவலர்களின் மனம் கனிந்தது. ஆனால் அரசருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அந்த ஏழை மனமுடைந்து நடந்து சென்றான். நடந்ததை எல்லாம் கேட்ட விவேகன் அமைதியாக சொன்னார். கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். வேட்டைக்கு சென்ற அரசர் ஒரு காட்சியை கண்டு சிரித்தார். அங்கே விவேகன் 5 அடி உயரத்தில் தொங்கவிடப்பட்ட சோற்றுப்பானை, அதற்கு கீழே மெதுவாக எரியும் சிறிய குச்சிகள். திவேகா, இது என்ன வினோதம்? சோறு இப்படி வேகும்? அரசியே, எங்கோ தொலைவில் இருக்கும் அரண்மனை விளக்கின் ஒளியை பார்த்து ஒருவனுக்கு சோறு கிடைக்கும் என்றால், இங்கே இருக்கும் இந்த சிறிய தீயால் சோறு வேகாதா? அந்த வார்த்தைகள் அரசரின் மனத்தில் மின்னல் போல் தாக்கின. அரசர் தம் தவற்றை உணர்ந்தார். உடனே அந்த ஏழை மனிதனை அழைத்து வரச் செய்தார். பெரும் பரிசுகளை வழங்கி மனமாற பாராட்டினார். விவேகன் ஏழைக்கு நீதி கிடைத்த மகிழ்ச்சியில் மனநிறைவு அடைந்தார்.